ஆடிக்கு கூழ் ஊற்றணும்னு சொல்லி நிறைய தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆடிக்கு அம்மனுக்கு கூழ் ஊத்துறதுன்னா என்ன, இது எதுக்காக பண்ணணும், ஒருவேளை பண்ணலைன்னா ஏதாவது தெய்வ குற்றம் அந்த சர்ப்பம் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு படுக்கையா இருக்கார். ஆமா, ஆதிசேஷன். ஆமா. சிவபெருமானுக்கு கழுத்துல ஆபரணமா இருக்கார். ஆமா. அம்மனுக்கு கொடையா இருக்கார். இந்த குத்து விளக்கு மாதிரிதான் அரச மரமும். பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மா வேறு, நடுப்பகுதி விஷ்ணு, மேல அந்த இலைகள் எல்லாமே சிவபெருமான். இந்த நாக சதுர்த்தியில போய் நீங்க புத்துக்கு பால் விடுறது அப்படின்னா அதுல நாகமும் இருக்காது, நாகம் பாலும் குடிக்காது. அப்ப புத்துல பாலையும். ஆமா. இந்த கால சர்ப்ப தோஷம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா. அது என்ன ஜாதக ரீதியா கால சர்ப்ப தோஷம்னா என்ன? இந்த ஆடி மாசத்துல இந்த நாக சதுர்த்தியில அரச மரத்துக்கு அடியில ஒரு பிள்ளையாரும் நாக பிரதிஷ்டையும் இருந்தா அதை விடவே கூடாது. லேடிஸ் போயிட்டு அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ், அந்த லக்னத்தை வச்சு நம்ம உறுதியா சொல்லலாம் அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இருக்காது. அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இருந்தாலும் டெட் செல்ஸ் இருக்கும். இந்திரன்ட்ட இருக்கக்கூடிய குதிரையினுடைய வாளுடைய நிறம் என்னன்னு கேக்குறாங்க. சோ 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. அதனால கருடனோட அம்மா சொல்றா அது வெண்மை நிறம்னு, தங்கச்சிக்காரி சொல்றா இல்ல அது கருப்பான நிறம்னு. அப்போ சூழ்ச்சி பண்றா. இந்த சர்ப்பங்கள்ட்ட சொல்றா, கருப்பு நிற சர்ப்பங்கள்ட்ட சொல்றா அன்புடன் கௌதமி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஸோ வெல்கம் டு ஆன்மீகத்துல என்ன விஞ்ஞானம். இந்த ஆடி அமாவாசையில நம்ம பிளஸும் எடுத்துக்கலாம், மைனஸும் எடுத்துக்கலாம். பிளஸ் சொல்லுங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் நல்லா வளரும். ஸோ இப்போ ரீசெண்டா நிறைய கோவில், தெரியாத கோவில்கள் இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால ஐ திங்க் நீங்க கூட நல்ல டிராவல் லாக் பண்றீங்க. அண்ட் ஐ கீப் ஃபாலோயிங் யூ. நீங்க நிறைய பண்ணணும், நிறைய தெரியாத கோவில்கள் சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா இது என்னுடைய தேடல் எல்லாரும் கூட பகிர்ந்துக்க ஒரு முயற்சி. அதுவே பெரிய புண்ணியங்க. நம்ம நீங்க இந்த மாதிரி பண்றதே உங்களுக்கு நல்ல புண்ணியம். புண்ணியம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஏன் கேளுங்களேன், எல்லாராலையுமே அந்த கோவிலுக்கு போய் டிராவல் பண்ண முடியாது. அப்போ அந்த கோவிலை நீங்க சொல்றதுனாலயும் நீங்க காமிக்கிறதுனாலயும் இட்ஸ் இஸ் a blessing. எத்தனை பேர் அதை பார்த்து. என்னுடைய மோட்டிவேஷன் என்னன்னு சொல்றீங்க. இப்போ என்னுடைய தேடல் ஒண்ணு. ஏன்னா என்னுடைய ஹிஸ்டரி, என்னுடைய லீனேஜ், என்னுடைய கல்ச்சர், என்னுடைய ஆன்மீகமே எதுவா இருந்தாலும் நான் எங்க இருந்து வந்திருக்கேனோ, எத்தனையோ மில்லேனியமா நான் இங்க இருந்து வந்திருக்கேனோ அது புரிஞ்சிக்க ஒரு ஆர்வம், ஒரு ஹங்கர் இருக்கு எனக்குள்ள. ஸோ அது தேடி நான் போயிட்டு இருக்கேன். ஆனா அதே நேரத்துல ஒன்னொன்னு அவ்வளோ அதிசயமான விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு தெரிய வரும்போது இது எல்லாருமே பார்க்கணுமே. ஆமா, அதுதான் சொல்றேன். இப்ப எல்லாராலையும் அந்த கோவில் போக முடியாது. எத்தனையோ மக்களுக்கு பொருளாதார வசதி இருக்காது. பொருளாதார வசதி இருக்கிறவங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால கடவுள் உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிடுறதுனாலதான் நீங்களும் போக முடியும், இல்லைங்களா? அதனால அதுக்கு நீங்க ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆன்மீகம் நல்லா வளர்றதுக்கு காரணம் குரு இந்த தடவை ஒரு உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. ஏன் மைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வீட்டுல சனி இருக்கார், மீனத்துல சனி இருக்கார். சோ மீனத்துல இருந்து குருவை சனி பாக்குறார், குரு கடகத்துல இருந்து மீனத்துல சனியை பார்க்கும் பொழுது இது ஒரு வகையான ஒரு சண்டைகளோட சேர்ந்த இந்த ஆன்மீகம் வெளியில வரணும். சோ நல்லதுக்கு போராடுறவங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். இது போராட்டம் இருக்கும், கடினமான போராட்டம். ஆமா ஆமா. அண்ட் இப்ப நீங்க சமீபத்துல பாத்துருக்கலாம், அந்த நீட்டுக்காக எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை. இதுவும் இந்த குரு கடகத்துல இருக்கிறதுனாலையும் சனி மீனத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் படிப்பு சம்பந்தப்பட்ட புரட்சி வரும் அப்படிங்கிறது. ஸோ அரசாங்கம் செம்மையா நடக்கிறதுக்கு அரசாங்கம் போராடிதான் அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிறது கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட். ஆஃப்டர் 12 இயர்ஸ் இந்த மாதிரி வருது. போராட்டம் நடந்து நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப முக்கியமா. அதனால அது பிளஸ். ஸோ இந்த ஆடி அமாவாசை
யாரெல்லாம் இது வரைக்கும் நான் பித்ருவுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆடி அமாவாசையில போய் பித்ரு காரியம் கண்டிப்பா பண்ணணும். கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பித்ரு காரியங்கள் வந்து கண்டிப்பா நம்ம பேசணும். அதுக்கு முன்னால ஆடிக்கு கூழ் ஊத்தணும்னு சொல்லி நிறைய தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆடிக்கு அம்மனுக்கு கூழ் ஊத்துறதுன்னா என்ன? இது எதுக்காக பண்ணணும்? ம். ஒருவேளை பண்ணலைன்னா ஏதாவது தெய்வ குத்தம் இருக்கா? ம். அதாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து 2 விஷயம். நம்ம வந்து சாஸ்திரங்கள் சொல்ற ஒரு விஷயம், அது சம்பிரதாயமா நம்ம பண்றது ஒரு விஷயம். இப்ப நீங்க சாஸ்திரங்கள் எடுத்துட்டீங்கன்னா வேதங்கள்ல என்ன சொல்லுதோ அதான் சாஸ்திரம். அப்ப வேதங்கள்ல வந்து நீ ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் ஊத்துன்னு சொல்லவே இல்லை. ஆடி மாசத்துல நீ இந்தந்த மாதிரியான பிருத்விக்கு பண்ணு, நீருக்கு பண்ணு, இதெல்லாம் மந்திரங்களோட சொல்லப்பட்ட விஷயங்கள். சம்பிரதாயம் என்ன? நம்மளா வச்சுக்கிறது தான். இப்ப உங்க வீட்டுல வாட் அ பியூட்டிஃபுல் ஒரு ஒரு டிஃபரன்சியேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சண்டை தான் நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கோம். இது விஞ்ஞானமா விஞ்ஞானமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு மிக அருமையான ஒரு கிளாரிபிகேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது இப்ப உங்க வீட்டுல நீங்க எடுத்துக்கோங்களேன், நீங்க தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்க, நான் தீபாவளி எப்படி கொண்டாடுவேன். ஸோ தீபாவளிங்கிற ஒரு விஷயம் வந்து சாஸ்திரம், கொண்டாட்டம் எப்படிங்கிறது சம்பிரதாயம். உங்க வீட்டுல நீங்க உங்களுடைய குலத்துல உங்க பாட்டிக்கு முன்னாடி இருந்தவங்க அது மாதிரி பண்றோம். ஆனா புதுசு வாங்கணும், அன்னைக்கு வந்து ஸ்வீட்ஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம சாஸ்திரத்துல சொன்ன விஷயம். ஏன்னா நரகாசுரனுடைய இறப்பு இது நமக்கு காலங்காலமா சொல்றதான். பட் என்ன ஸ்வீட் பண்றது, நீங்க என்ன ட்ரெஸ் வாங்குறதெல்லாம் சம்பிரதாயம் தான். சில பேர் பட்டு தான் வாங்குவாங்க, சில பேர் ஜுவல்ஸ் வாங்குவாங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய வழக்கங்கள். இந்த ஆடி கூழும் அதே மாதிரிதான். இதுக்கு ஒரு கதை இருக்கு, புராணத்துல ஒரு கதை இருக்கு. ரேணுகா பரமேஸ்வரின்னு ஒரு அம்மன், அவங்க வந்து காட்டுல தபஸ் பண்ண வராங்க. காட்டுல ஒரு குடில் போட்டு தபஸ் பண்றா. அந்த காட்டுல வந்து காட்டு தீ வந்து அந்த குடில்ல தீ படுத்திக்கிறது. அப்போ அவங்க தபஸ்ல இருந்ததுனால ஷிடுனோம். அப்ப அவங்க உடம்புலயும் நெருப்பு பட்டு காயமாயிடுறது. உடனே காட்டுவாசிகள் எல்லாம் வந்து அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு, ஐயோ இந்த அம்மா வந்து காட்டு தீ பட்டுருது அப்படின்னு கிடுகிடுன்னு she got burnt. அங்க இருந்த வேப்பலையெல்லாம் எடுத்து ஒரு வேப்ப சேலையா கட்டி அந்த அம்மாவுக்கு போட்டு விடுறாங்க. ஸோ வேப்ப இலையே இன்னும் அது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, கடகடன்னு மஞ்சள் அரைச்சி அவங்களுக்கு போட்டு, அவங்களுக்கு எதுவும் சாப்பிட முடியாம இருக்கும்போது அந்த காட்டுல கிடைச்ச கேப்பையெல்லாம் எடுத்து அந்த அரிசி நொய்யோட சேர்த்து அவங்களுக்கு கஞ்சி காய்ச்சி உஷ்ணத்துக்கு, ஏன்னா கேப்பை வந்து ரொம்ப குளிர்ச்சி பார்த்தீங்களா, அதை வந்து அந்த உடம்பு ஹீலிங்காக அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு நல்லா ஆயிடுது, ரேணுகா பரமேஸ்வரி நல்லா ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க என் தபஸ் காலம் முடிஞ்சது, நான் திருப்பி போறேன். அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் நீ எங்க கூட எங்க காட்டுவாசி மாதிரியே இருந்துட்டீங்க, இப்ப நீங்க என்னை விட்டு போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களை நாங்களும் நீங்க எங்க கூடவே இருக்கணும்னு கேட்கும் பொழுது இந்த நிகழ்வு நடந்தது ஆடி மாசத்துல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆடி மாசத்துல என்ன நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ நான் வருவேன், இப்ப நான் வரும்போது இந்த மாதிரி எனக்கு கூழ் செஞ்சு நீங்க கொடுங்கன்னு. அது நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுக்கான நாள். ஸோ பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு கூழ் வார்த்து கோயில்ல போய் அது படையலா செஞ்சு நம்மளும் அதை சாப்பிட்டு 10 பேருக்கு நம்ம கொடுத்தோம். இது நம்ம சம்பிரதாயமா வச்சுக்கிட்டது. பட் நாட் எவ்ரிபடி கேன் ஃபாலோ இட். அது வழக்கமா இருக்கிறவங்க செய்யறதுதான், செய்யலைனாலும் தப்பு கிடையாது. அதுல தெய்வ குத்தம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப சில வீடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேப்பங்கூழ வழக்கமா வச்சுக்குவாங்க. அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் வருது, அவங்க வீட்டுல குழந்தை எல்லாம் விசேஷங்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து வேண்டிட்டு இந்த கூழ் ஊத்துறது அப்படின்னு வச்சிருப்பாங்க. சில பேர் வீட்டுல கூழ் கோவில்ல பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேப்பையெல்லாம் கொண்டு போய் கோயில்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்மளுடைய மனசை பொறுத்ததுதான். இதுல அம்மன் வந்து நீ ஏன் எனக்கு கூழ் வாத்து கொடுக்கல எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அண்ட் இதுல நிறைய பேருக்கு பக்தி மாதிரி கொடுக்கலன்னா கூட ஒன்னும் அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்றோம்னா பக்தியா பயமா அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம எப்பவுமே இருக்கோம். இதுல வந்து பக்தியா ஐயோ நம்ம பண்ணலைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு, கடவுள் என்னைக்குமே ஒரு தண்டனைன்னு கொடுக்கவே கொடுக்காது.
பட் இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு நம்ம நிறைய கும்பிடுறோம். ஆமா அதை சப்த கன்னியா கும்பிடுறோம், ஆடி அமாவாசை கும்பிடுறோம். ஆமா ஸோ ஜென்ரலி அவங்க என்ன தெய்வத்துக்கு போய் நம்ம செய்யும்போது பித்ருக்கள் ஆசீர்வாதமும் இருக்கும். ம் அதனால பரம்பரையா இதை பண்ணிட்டு வரவங்க நிறுத்தக்கூடாது, அவங்க கண்டினியூஸா பண்ணணும். தேர் டூயிங் த்ரூ ஜென்ரேஷன்ஸ். அது மாதிரி இப்போ நீங்க புதுசா ஆரம்பிச்சீங்கன்னா யூ ஷுட் கண்டினியூ டூயிங் இட். அதனால ஒன்று பண்ண ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணக்கூடாது, புதுசா ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணணும். இது நம்மளால பண்ண முடியுமா இல்லை பண்ண முடியாதாங்கிறது த இண்டிவிஜுவல் ஹேஸ் டு டேக் த டெசிஷன். இப்போ நிறைய பேர் ஃபாரின் போயிடுறாங்க, ஆமா ஆமா அவங்களால எல்லாம் பண்ண முடியாது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க செஞ்ச கோவிலுக்கு இந்த அரிசி கூழ் எல்லாம் ஆமா வாங்குறதுக்கு கொடுத்துட்டு போவாங்க. இல்லை நீங்க எப்போ உங்க பிறந்த மண்ணுக்கு வரீங்களோ அப்போ கோயில்ல போய் பார்த்து நீங்க செய்யலாம். பட் செய்யாமையே இருக்கக்கூடாது, அது தப்பு. இப்போ ஆடி மாசம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நான் பல தடவை கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கான்ஃப்ளிக்ட் உள்ள ஒரு விஷயம், நாக சதுர்த்தி சதுர்த்தியும் கருட பஞ்சமியும். இது பத்தி சொல்லுங்களேன். அதாவது நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு புராண கதை இருக்கும். ஆமா இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு 10 ஜாதகம் எடுத்தீங்கன்னாலே 9 ஜாதகம் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம். ஆமா What is this? ஸோ இந்த ராகு கேத்துக்குள்ள இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம கிரக நிலைகளே பாத்தீங்கன்னா ராகு கேத்துக்குள்ளதான் இருக்கு. ஸோ இந்த ராகு கேத்து 9 கிரகங்கள்ல 7 கிரகங்களை விட ராகு கேத்துக்கு தான் பலம் அதிகம். ஆமா ஸோ இப்போ நீங்க சூரியனோட ராகு இருந்தாலுமே சூரியனுடைய பவரை மொத்தம் ராகு எடுத்துக்கும். எந்த பிளானட் ராகு கேத்துவோட இருக்கோ அந்த பிளானட்டோடைய மொத்த பவரையும் ராகு கேத்து எடுத்துக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதுக்கு உண்டு. அண்ட் நீங்க வந்து பார்க்கலாம், நம்மளுடைய இந்த சனாதன தர்மம் எவ்வளோ வசந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வர்ஷிப் பண்ணுவோம். புழு, பூச்சி, பறவை எல்லாமே ஓர் இனத்துல. ஆமா ஆமா. ஸோ நீங்க வந்து ஓர் இனமான மீன்ல இருந்து பெருமாளை மத்ஸ்ய அவதாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அதனால எல்லாமே மிருகங்கள்ல எல்லாமே சுவாமிக்கு வாகனமாக இருக்கும். அதுல பெருமாளுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய கருடன் ரொம்ப வசதி. அதே மாதிரி நம்ம சர்ப்பத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆமா இல்லைங்களா? அந்த சர்ப்பம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு படுக்கையா இருக்கார், ஆமா ஆதிசேஷன். ஆமா சிவபெருமானுக்கு கழுத்துல ஆபரணமா இருக்கார், ஆமா அம்மனுக்கு கொடையா இருக்கார். ஆமா அதனால இந்த நம்ம பிள்ளையாருக்கு பாத்தீங்கன்னா இடுப்புல ஒட்டியானமா இருப்பார். எல்லா சுவாமிக்குமே நாகம் வந்து ஒரு காவல் தெய்வமா இருக்கும். ஆமா இல்லைங்களா? அந்த நாகத்தையும் நம்ம வந்து பூஜை பண்றோம் சர்ப்பங்கள்ல. அப்போ இந்த கருடனும் நாகமும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேருமே கருடனும், அதாவது காஷ்யப முனிவருக்கு 2 மனைவி, அக்கா தங்கச்சி 2 பேரு. அப்ப அவங்களுக்கு வந்து காஷ்யப முனிவர் வந்து முட்டைகள் கொண்டு வந்து கொடுக்குறார். அக்கா கிட்ட 2 முட்டையும் தங்கச்சி கிட்ட 1 முட்டையும் கொடுக்குறார். இது பல காலம் நீங்க வச்சிருக்கணும், நான் சொல்லும் போதுதான் இந்த முட்டை வந்து நீங்க உடைக்கணும்னு சொல்றார். ஆனா இந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா ஒரு அவசரத்துல ஒரு முட்டையை உடைச்சிடுறாங்க. அது அரூபமா இருக்கு அந்த குழந்தை. அதுதான் அருணன்னு பேரு, கருடனுக்கு கூட பிறந்தவர். அந்த அருணன் வந்து அரூபமா இருக்கும்போது எல்லாருமே பாக்குறச்சு அவர் அருவருப்பா பாக்குறார். உடனே அவர் வந்து நீண்ட காலம் தபஸ் பண்ணி ராவணனுக்கு இணையா தபஸ் பண்றார் சிவனை. சிவன்கிட்ட போய் கேட்கும்போது சிவன் சொல்றார், என்னை யாரு உபாசிக்கிறாளோ, யார் வந்து என்ன வந்து நம்பிக்கையோட எடுக்கிறாளோ அவளை நான் கைவிடவே மாட்டேன். ஸோ உனக்கு நான் ஒரு உசந்த பதவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சூரியனுக்கு வந்து தேரோட்டிய அருணன் இருக்கார். அதனால இந்த சூரியனுக்கு தேரோட்டிய அருணன் வந்து அவருடைய பிரதர் தான் வந்து கருடன். அண்ட் அந்த தங்கைக்கு பிறக்கிறது வந்து ஃபுல்லா சர்ப்பமா பிறக்கிறது. அந்த முட்டையில இருந்து சர்ப்பங்கள் எல்லாம் வருது. இந்த தங்கைக்கு வந்து இந்த சர்ப்பத்தினுடைய அம்மா இருக்காலே, இந்த தங்கைக்கு வந்து அக்காவை பார்த்து போறாம, ஸோ இவ வந்து எப்படியாவது இவளை நம்ம அடிமையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன்ட்ட இருக்கக்கூடிய குதிரையினுடைய வாளுடைய நிறம் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. அதனால கருடனோட அம்மா சொல்றா அது வெண்மை நிறம்னு, தங்கச்சிக்காரி சொல்றா இல்ல அது கருப்பான நிறம்னு. அப்போ சூழ்ச்சி பண்றா.
இந்த சர்ப்பங்கள்ட்ட சொல்றா, கருப்பு நிற சர்ப்பங்கள்ட்ட சொல்றா, அந்த வாலுல போய் நீங்க 2 பேரும் சுத்திக்கோங்கன்னு. அப்போ அத வந்து பார்க்கும் பொழுது அந்த குதிரையினுடைய வால் கருப்பா இருக்குன்னு. அப்ப நீ எனக்கு இத்தனை ஆண்டு காலம் நீ எனக்கு வந்து அடிமையா இருக்கணும்னு சொல்லிடுறா. உடனே கருடனுக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுறது. என்னடா நம்ம அம்மாவை வந்து அடிமையா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும் பொழுது இந்த சர்ப்பங்களினுடைய அம்மா சொல்றா, இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை போய் கொண்டா. அந்த அமிர்த கலசத்தை நாங்க சாப்பிட்டோம்னா என்னைக்குமே அழிவில்லாத ஒரு பிறவி எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால கருடன் போய் இந்திரலோகத்துல இருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து அவ அம்மாவை அடிமை இதுல இருந்து விலக்கிடுறா. ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஸ்டோரி. இந்த கருடன் பஞ்சமி ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, ஆடி மாசம்தான் கருடன் வந்து சுவாதியில வந்து பிறந்தார். ஆடி சுவாதி வந்து கருடனுடைய அவதார நட்சத்திரம். அதனால இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 4வது நாள் நாக சதுர்த்தியும் மத்தா நாள் வந்து கருடனுக்கு கருட பஞ்சமியுமா நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ பட்சிகளான தலைவன் கருடன். ஆமா. அதனால அவருக்கு வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லும் விதமாக நமக்கு அவர் ஒரு காவலாக இருக்கணும்னு கருடனை வணங்குறோம். இந்த நாக சதுர்த்திக்கு இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. ஒரு சகோதர சகோதரிகள் இப்ப நார்த்ல எல்லாம் ரக்ஷாபந்தன் பாத்தீங்களா, அது வந்து இப்ப இந்த பௌர்ணமியில வந்துரும் ரக்ஷாபந்தன். ஸோ ஒரு அண்ணன் தம்பியினுடைய ஒரு பாண்டிங்க்கு வந்து இந்த நாக சதுர்த்தி கொண்டாடுறது அப்படிங்கிறது. பிளஸ் எப்பவுமே வந்து நீங்க சர்ப்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முட்டையில இருந்தே நிறைய வரும் சர்ப்பங்கள். அதனால நம்ம சந்ததி அந்த மாதிரி விருத்தி ஆகணும், நம்ம எப்பொழுதும் ஒரு கூட்டமா இருக்கணும், ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பாலிக்கா வந்து நாக சதுர்த்திக்கு சர்ப்பம் எங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து கொண்டாடினாங்க. பட் ஜென்ரலி இந்த ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமையும் போய் புத்துக்கு பால் தெளிப்பாங்க. இது வந்து ஆந்திராலையும் நிறைய செய்வாங்க, கர்நாடகால நிறைய பண்ணுவாங்க, எல்லா ஊர்லயும் எல்லா மாநிலங்களும். ஆமா, நம்மளுடைய கலாச்சாரத்துல சர்ப்ப வழிபாடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு நாக தேவத்தை ஒரு நாக கன்னி எப்பவுமே இருப்பாங்க. ஸோ இந்த பூலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் தான் அதை வந்து தாங்கின்னு இருக்கு அப்படிங்கிறதும் 9 சர்ப்பங்கள் சொல்லுவாங்க, நவ சர்ப்பங்கள். இந்த 9 சர்ப்பங்களும் தான் கருடன் வந்து அவர் அணிகலனா போட்டு இருப்பார். 2 காதுல, 1 கழுத்துல, 1 பூனல், 1 இடுப்புல, காலில் 2 கங்கணம், கையில 2 கங்கணமா இருக்கும். அதனால இந்த 9 சர்ப்பங்களையும் நம்ம இந்த நாக சதுர்த்தியில வணங்கணும். அண்ட் தினமுமே காலையில எந்திரிச்ச உடனே சொல்லுவாங்க இல்லைங்களா, பூமி மாதாவை நம்ம கண்ட வச்சுக்கணும்னு. அப்போ சொல்லுவாங்களாம், அனந்தன் வாசுகிய நம்ம வந்து மனசால நினைச்சுக்கணும். அனந்தன் வாசுகிய நம்ம நினைச்சிட்டோம்னா ஏன்னா நம்ம நடக்கும்போது பூமியில எத்தனையோ புழு பூச்சி எல்லாம் மிதிக்கிறோம். அதனால நம்மளை அறியாமல் அந்த பாபங்கள் நமக்கு வரைச்சு அந்த பாபத்தை தீக்கிறது அனந்தன் வாசுகி தான். அதனால அவங்கள அதை பிளானட்ஸா சொல்லும் போது அவளை ராகு கேத்துன்னு சொல்றோம். அதனால அந்த சர்ப்ப வழிபாடுகளுக்கு அனந்தன் வாசுகிய டெய்லி நம்ம மானசீகமா பிரார்த்தனை பண்ணிட்டா இந்த சர்ப்ப தோஷத்துல இருந்து நமக்கு நிவர்த்தி வரும் அப்படின்னு. நிறைய பேருக்கு சமீப காலத்துல நான் கேள்விப்பட்டதுல இந்த கால சர்ப்ப தோஷம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா, அது என்ன ஜாதக ரீதியா கால சர்ப்ப தோஷம்னா என்ன? ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கும். All the planets will be between ராகு and கேத்து. ஓகே. கொரோனா வந்த டைம்லயும் ராகு கேத்துக்குள்ளதான் எல்லா பிளானட்ஸும் இருந்தது. அதனால எல்லா பிளானட்ஸோடைய சக்தியும் ராகு கேத்து எடுத்துக்கும். இப்பவும் பாத்தீங்கன்னா ராகு கேத்துக்குள்ளதான் இருக்கு. சந்திரன் மட்டும்தான் வெளியில வந்திருக்கார். இப்பதான் சுக்கிரன் வந்தார் கன்னியில. அதனால இவ்வளோ நாளா இருந்த கன்ஃபியூஷன், நமக்கு நடந்த வாரு, இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ராகு கேத்து வந்து முக்கியமான தெளிவு கிடைக்க. ஆமா. அதனால நம்ம சர்ப்ப வழிபாடு அப்படிங்கறது வந்து எல்லா விதத்திலையுமே நமக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கும். அண்ட் நம்ம வந்து இந்த ஸ்பைன் வந்து பாத்தீங்கன்னா இதத்தான் நம்ம அந்த குண்டலினி யோகான்னு சொல்றோம், முதுகு எலும்பு. இது வந்து 2 சர்ப்பம் பின்னின மாதிரிதான் இருக்கும். அதனால நீங்க இந்த டாக்டர் சிம்பிள் எல்லாமே அதுதான் போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, சிம்பிள் அதுதான். அந்த ராகு கேத்து எப்பவுமே நீங்க வந்து சித்தர்கள் வந்து தியானம் பண்றதோ இல்ல ரிஷிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா
பாம்புக்கு வந்து இறப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா அது சுருங்கும். கரெக்ட். அதனுடைய இறப்பு வந்து அது ஷ்ரிங்க் ஆகும் இல்லையா? அதனால மனிதனுடைய சரீரமும் அதே மாதிரிதான். வயசு ஆக 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 ஆக்சுவலி சுருங்கும். சுருங்கும். அப்போ நீ எவ்வளோக்கு எவ்வளோ மெடிடேட் பண்றியோ அந்த ராகு கேத்து அந்த அனந்தன் வாசி அவாதான் உனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பா. அப்ப இஃப் யூ வாண்ட் டு அட்டைன் ஒரு எலிவேஷன், உனக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசைகள் இது எல்லாத்தையும் விலக்கி நம்ம போய் அந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட ஒன்றிணைக்கிறதுக்கு வந்து ராகு கேத்துவால மட்டும்தான் முடியும். அதனால ஒரு மனிதன் வந்து புத்தி அந்த சிந்தனை வந்து தவறுறது, ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, ஒரு ட்ரக் அடிக்டா இருக்கட்டும், இல்ல ரொம்ப இது எல்லாத்துக்குமே ராகு கேத்து will be the காரணகர்த்தா. அப்போ நீ என்ன மாதிரியான கர்மா எல்லாம் பண்ணியிருக்கியோ கரெக்டா அந்த 18 வயசுல ராகு தசை வரும். 18 வருஷம் நம்மளை அழிச்சிரும். ஆமா, நல்லா இருந்ததுன்னா உலக புகழ் கொண்டு போயிரும். ரெண்டுமே பண்ணும். அப்போ நமக்கு வந்து கர்மா எப்படி இருக்கோ அந்த கர்மாவால ராகு கேத்து will give you the பலன். அதனாலதான் அந்த நாக சதுர்த்தி எல்லாம் அந்த காலத்துல இருந்து சர்ப்ப வழிபாடை கண்டிப்பா பண்ணணும். ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இந்த சர்ப்ப வழிபாடு பண்ணும்போது உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கறது. இதெல்லாம் எப்ப விடுறாங்களோ, நீங்களே பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு இருக்காது சில வீடுகள்ல எல்லாம். அதனால அந்த ஆண் சந்ததி நல்லா வரணும், கோத்திர விருத்தி ஆகணும் அப்படின்னா நாக சதுர்த்திக்கு சர்ப்ப வழிபாடு பண்ணுவாங்க. அது இந்த ஆடி மாசம் பண்ண விசேஷம். நீங்க ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னீங்க, அதாவது ராகு கேத்து இந்த மாதிரி ஜாதகத்துல இருக்கும்போது ஒரு அடிக்ஷன் அந்த மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு தள்ளும் அப்படிங்கிற அடிமை ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஒரு கேள்வி எனக்கு அதுல இருந்து வந்தது. அதாவது இன்னும் நம்ம சனாதனத்துல குழந்தை பிறந்த உடனே ஜாதகத்தை எழுத வைக்கிறதும் படிக்க வைக்கிறதும் அந்த பழக்கம் இருக்கு. ஸோ அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைச்சா பரிகாரம் ஏதாவது இருக்கா? பேரண்ட்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா? அதனால இதெல்லாமே பரிகாரம் தானே. இப்ப நீங்க இப்ப இந்த நாக சதுர்த்தியில போய் நீங்க புத்துக்கு பால் விடுறது அப்படின்னா அதுல நாகமும் இருக்காது, நாகம் பாலும் குடிக்காது. இதுதான் இல்லைங்களா? எந்த அப்ப புத்துல பாலையும். ஆமா, சினிமால மட்டும்தான் சர்ப்பம் வந்து பால் குடிக்கிறதெல்லாம் காமிப்பாங்களே தவிர நீங்களே வந்து நம்ம சயின்டிபிக்கா பார்த்தா இது கிடையாது. ஆனால் அந்த பால் வாடை அதுல வந்து ஒரு அந்த கெமிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அது பூமியில படும்போது அந்த சர்ப்பங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யாதான் அந்த வாடைக்கு. அப்ப அந்த இனப்பெருக்கத்தை வந்து, ஏன்னா அந்த காலத்துல வந்து லைட் எல்லாம் கிடையாது, ரோட்ஸ் எல்லாம் கரெக்டா கிடையாது. அப்போ இந்த ஆடி மாசத்துல அவங்க அந்த பால் வந்து பச்சரிசி வெல்லம் இதெல்லாம் கலந்து அந்த பூமியில அவங்க ஊத்தும் போது அதனுடைய அந்த கெமிக்கல் ஸ்மெல் அந்த ரியாக்ஷன்ல வந்து பூமியில வந்து சர்ப்பங்கள் இனப்பெருக்கம் பண்ணாது. அவங்க இனப்பெருக்கம் பண்ற காலம் புரட்டாசி மாசம்தான். அதனால பூமியில வந்து ஆடி மாசத்துல இந்த நாக சதுர்த்திக்கு பால் ஊத்தணும் அப்படிங்கறத வச்சாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து நம்ம சிற்பங்களா வைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த சிற்பங்கள் வந்து உங்களுக்கு காத்து மழை வெயில் இதெல்லாம் இருக்கும்போது நிறைய ஓட்டைகள் இதெல்லாம் விடாது, கிராக் ஆகும் இது. அதனால அது ஒரு பைண்ட் ஆகும் போது பைண்டிங் வேணும். அதுக்காக தான் சீல் பண்றோம். அந்த பைண்டிங்காக தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்றது இல்லைங்களா, மஞ்சள் விட்டு அபிஷேகம் பண்றது, பால் ஊத்தி அபிஷேகம். சோ இது எல்லாம் அந்த ஸ்டோன்ஸ வந்து பைண்ட் பண்ணும், அது கிராக் ஆகாம இருக்கும் அப்படிங்கறதுக்காகவும் அது ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல பண்ணுவாங்க, ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு அப்புறம். அதனால இது வந்து அந்த மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணும். ஸோ இந்த சயின்டிபிக் ரீசன்ஸ்க்காகத்தான் அபிஷேகங்களை இந்த மாதிரியான இது பண்ணணும்னு. அண்ட் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தங்கரை பக்கத்துலதான் அரச மரம் இருக்கும், அது கீழே ஒரு பிள்ளையார். அரச மரத்தோடைய அந்த முக்கியத்துவம் எனக்கு சொல்லுங்க. ஒரு காலத்துல ஒவ்வொரு ஊர்லயும் அரச மரம் இருக்கும், அந்த ஊரோடைய அந்த லைஃபுக்கே அது ஒரு சென்ட்ரல் ஒரு பாயிண்டா இருக்கும். அரச மரம் ஆலமரம் இல்லாத கிராமமே இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம தேடி போக வேண்டிய இருக்கு. ஆமா, அரச மரத்தோடைய முக்கியத்துவம். அரச மரம் வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய அம்சம்னு சொல்றது. இப்ப நம்ம வந்து நீங்க குத்து விளக்கு நம்ம வீட்டுல ஏற்றோம் பாத்தீங்களா, குத்து விளக்குக்கே என்ன சொல்லுவோம்னா அடியது வந்து பிரம்மா, நடுவுல விஷ்ணு, மேல ஜுவாலை வந்து சிவன். சோ மும்மூர்த்திகளும் அந்த விளக்குல இருக்கா, அதனாலதான் குத்து விளக்கு நம்ம ஏத்துறது அப்படிங்கிறது.
ம். இந்த குத்து விளக்கு மாதிரி தான் அரச மரமும். பிரம்மா விஷ்ணு சிவன். பிரம்மா வந்து வேறு, நடுப்பகுதி விஷ்ணு, மேல அந்த இலைகள் எல்லாமே சிவபெருமான். கிரகங்களாக சொல்லும் பொழுது சூரியன் குரு சனி இந்த மூன்றுமே அந்த மரத்துல வந்து அந்த கிரகங்களினுடைய தாக்கம் இருக்கு. ஆ. அப்போ பெண்கள் வந்து போய் காலையில ஒரு வெறும் வயிற்றுல அரச மரத்தை சுத்தும் போது அவங்களுக்கு அந்த பியூர் ஏரை சுவாசிக்கும் போது சரீரம் நன்னா இருக்கும், கர்ப்பப்பை நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறப்புக்கு இந்த மாதிரி அவங்க அரச மரத்தை 12 வாட்டி சுத்துனாங்கன்னா நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும். இந்த மாதிரியான உடல் ஆரோக்கியத்திற்காக அரச மரம் கண்டிப்பா வச்சாங்க. அதோட ஒரு வேப்ப மரம் வச்சாங்க. அதுக்கு கீழே ஒவ்வொரு மரத்தோடய ஒரு எனர்ஜி இருக்கும். ஆமா, இதுவும் ஃபேக்ட். ஆமா. வேப்ப மரம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதி. அப்போ செவ்வாய் வந்து நம்ம உடம்புல வந்து இந்த பிளட்டை வந்து ரூல் பண்ற பிளானட் அது. நீங்க வந்து ஒரு ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன், சந்திரன் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அடிச்சு சொல்லலாம் அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும், அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது அவங்களால கர்ப்பம் வந்து தரிக்க முடியாது. அதை வந்து அவங்க அவங்க ஜாதகத்துல லக்னம் எப்படி சந்திரன் செவ்வாய் எப்படியோ நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு ஆண்மகன் ஜாதகத்துல எப்ப வந்து செவ்வாய் சரியில்லை, சூரியன் சரியில்லை, அவங்கள அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் அந்த லக்னத்தை வச்சு நம்ம உறுதியா சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இருக்காது, அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இருந்தாலும் டெட் செல்ஸ் இருக்கும், இது குழந்தை பிறக்காது அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். அததான் புத்திர தோஷ ஜாதகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரச மரம் வேப்ப மரம் வச்சு அதை சுத்தும் போது அவங்களுக்கு அந்த நல்ல காத்து சுவாசிக்கிறாங்க. அண்ட் ஒரு தண்ணி ஆத்துல இருந்து எடுத்து ஊற்றும் போது இதெல்லாம் எக்ஸசைஸா இருந்தது. இது எல்லாம் ஒரு காலையில 6 to 7க்குள்ள செய்யறது தான். அந்த ஹோரைகள்லயும் செய்யும் போது பாடியில எந்த விதமான ஒரு அசுத்தம் இல்லை, அவங்களுக்கும் நல்ல ஒரு எனர்ஜி இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, குழந்தை பிறப்பு பிரச்சனை இல்லாம இருந்தது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 குழந்தை 18 குழந்தைலாம் சர்வசாதாரணமாக பெற்றிருந்தாங்க, வளர்க்குறதுக்கும் கஷ்டப்படல. இன்னைக்கு ஒரு குழந்தை படுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ஐவிஎஃப்ல தான் பண்ணணுங்கிற நிலைமை எத்தனை பேருக்கு இருக்கு. ஸோ இந்த அரச மரத்தை சுத்துறதுங்கிறது அஸ்வத்தம்னு பேரு. அரச மரத்துக்கு வந்து சமஸ்கிருதத்துல அஸ்வத்தம்னு பேரு. அஸ்வத்தம்னா குதிரை. ஒரு குதிரை என்ன பலமா இருக்குமோ நீங்க அரச மரத்தை சுத்தினா அந்த பலம். அதனால ஒரு அஸ்வத்த பிரதட்சணம் ஒரு நாளைக்கு 12 வாட்டி பண்ணீங்கன்னா எந்த விதமான நோயும் இருக்காது. அதனாலதான் அரச மரத்தை சுத்திட்டு அடி வைத்த தொட்டு பார்க்கறியான்னு கேட்பாங்க. ஆமா. ஓ, அதனால குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த அரச மர பிரதட்சணம் அவ்வளோ விசேஷம். இந்த ஆடி மாசத்துல இந்த நாக சதுர்த்தியில அரச மரத்துக்கு அடியில ஒரு பிள்ளையாரும் நாக பிரதிஷ்டையும் இருந்தா அதை விடவே கூடாது. லேடிஸ் போயிட்டு அதுக்கு பூஜை பண்ணலாம். எனக்கு ஒரு வேண்டுகோளுங்க, பார்க்குற எல்லார்கிட்டயும் நான் வேண்டிக்கிறேன், உங்க ஊர்ல இந்த மாதிரி அரச மரம் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு காலத்துல இருந்திருக்கும். ஒரு வேளை இன்னைக்கு இல்லைன்னா நிறைய பேர் வந்து உங்க ஊருக்கு போய் நீங்க நல்லா செட்டில் ஆகி லைஃப்ல நல்லா சக்சீட் ஆன பிறகு ஊருக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துலயும் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல்லையும் எவ்வளோ நல்லது நீங்க செய்றீங்க. தயவு செய்து உங்க ஊர்ல ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான சயின்டிஃபிக்கான காரணத்துக்காக அரச மரம் மட்டும் மறுபடியும் அதாவது பிளான் பண்றதோ இல்லை இருக்கிறது வந்து நீங்க காப்பாத்துறதோ அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா பல வகையில நீங்க உங்க ஊருக்கு மக்களுக்கு வரப்போற தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய சேவை செஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு தாட் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஒரு அரச மரம் வச்சாங்கன்னாலே ஒரு கோயில் கட்டின புண்ணியம் வரும் இல்லைங்களா? ப்ராக்டிக்கல் ரீசன். ஆமா, நிறைய விஷயங்கள். அதனால அரச மரம் கண்டிப்பா கிராமத்துல மட்டும் இல்லை, நம்மள மாதிரி சிட்டிலையும் தேவைதான். அதனால மரங்களை அழிக்காம இருந்தாலே நமக்கு நல்லது. அதனால அரச மரம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அஸ்வத்தம். அது பேரே அஸ்வத்தம்னு. அது பிரதட்சணம் பண்ணா 12 வாட்டி அது வலம் வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ நல்லது. ஆடி மாசத்துல நாக சதுர்த்தியில அதை விடாம செய்யலாம். கருட பஞ்சமி வந்து உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 16th 17th வருதுங்க. அந்த டைம்ல வந்து கருடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருட தண்டகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு.
அந்த கருட தண்டகம் படிக்கிறது நமக்கு எந்த விதமான சத்ரு இருக்காது. ம். நம்மளை சுற்றி எப்பவுமே சத்ரு தான் இருக்கா. நான் எனிமீஸ் இல்லாத மனிதர்களே கிடையாது. கண்டிப்பா, அதனால கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு நான் நல்லவளா இருப்பேன், என்ன பிடிக்காதவங்க 10 பேர் இருப்பாங்க. அதனால கருட தண்டகம் அப்படிங்கிறது கருட பஞ்சமி அன்னைக்கு அந்த ஆ. கருட தண்டகம் படிக்கிறது அவ்வளோ விசேஷம். அண்ட் கருடனுக்கு வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட ஒரு அர்ஜென்ட்டுக்கு காசை வாங்கிட்டு ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஏமாந்தவங்க இருந்தீங்கன்னா இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனுக்கு போய் விளக்கேத்துங்க. கருடனுக்கு வந்து 13 வாரம் வியாழக்கிழமை விளக்கேத்தினா எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் கடன் அடையும். 2வது கருடனுக்கு வந்து சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மளை யார் ஏமாத்திட்டு போனாங்களோ கருடன் விட மாட்டாராம், அவங்கள தூங்கவே விட மாட்டாராம். கருட தண்டகம் படித்து என்னை இந்த மாதிரி ஏமாத்திட்டான், என் காசு வரலை, இல்லை என்னை வந்து எனக்கு சொத்து கொடுக்காம ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கருடனை வந்து வியாழக்கிழமை ஆர் ஞாயிற்றுக்கிழமை 13 வாரம் போய் விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த என்ன கஷ்டம் நீங்கள் சொல்லி வேண்டிக்கிறீங்களோ அது திரும்ப கிடைக்கும். நீங்க சொன்ன அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் போய் செய்ய போறது, அந்த லைன்ல ஃபர்ஸ்டா நிக்க போறது நான் தான். கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பா செய்ய போறேன். கருடன் யாருக்கு நியாயம் வேணுமோ அதை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பார். அதனால் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லா கேஸும் ஜெயிச்சு உங்களுக்கு கருட பகவான் இந்த கருட பஞ்சமியில் உங்களுக்கு சூப்பராக நல்ல ஒரு வேர்டிக்ட் உங்களுக்கு வரும் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மனசார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாங்க. தேங்க்யூ.